ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. எங்களுக்கு சின்னத்தை கடைசி நேரத்துல மாத்திட்டீங்க. இத்தனை இடையூறுகள் கொடுத்தும் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவ்வளவு உழைப்பை கொட்டியிருக்காங்கன்னா இவங்களுக்கு நிச்சயமா அச்சம் தான். இவங்களால வெளிப்படையாக சொல்றேன், இந்த 40 இடத்துல நீங்க ஜெயிச்சும் வெற்றியை கொண்டாட முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த வெற்றி உண்மையான வெற்றியா? யோசிச்சு பாருங்க. அந்த வெற்றிக்கு அவங்க தார்மீக உரிமை கொண்டாட முடியுமா? அதுல எத்தனை கட்சியோட கூட்டணி இருக்கு, எவ்வளவு பணம் அங்க செலவழிக்கப்பட்டிருக்கு? இது எல்லாம் இல்லாம ஒரு தூய அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை எடுத்து அண்ணன் சீமான் என்ற ஒற்றை மனிதன் கொண்டு வந்து இவ்வளவு பெரிய கட்சியை கட்டமைத்து எந்த பின்புலமும் இல்லாம பணபலமும் இல்லாம கொண்டு வந்து ஒருத்தர் நிறுத்தி 8.24% வாக்கு வாங்கியிருக்கும் போது எல்லாத்துக்கும் அச்சமா தான் இருக்கும். சீமானவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்துடக்கூடாது. ஏன்னா சேர்த்துட்டாங்கன்னா வெற்றி பெற்றுருவாங்க, ஒரு பெரிய வாக்கு அவங்க கிட்ட போயிடும். அது இருக்கத்தானே செய்யும். அப்படி நினைக்கிறாங்களான்னு கேட்கிறேன். அது இருக்கத்தானே செய்யும். இப்ப ஒரு மாஸ் ஒரு ஹீரோ வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மண்டல பொறுப்பாளர் திரு சசிகுமார் தங்கவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழ் கட்சியை பற்றி இப்போ பேசணும் அப்படின்னாலே உங்களுடைய மாநில கட்சியானது அங்கீகாரம் பெற்றிருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலில். இது நாம் தமிழ் கட்சி வந்து பெருமளவில் வந்து ஒரு மகிழ்ச்சிகர ஒரு விஷயமா பார்க்குறீங்க. ஆனால் நம்ம இன்னும் கூட ஜெயிக்கல ஒரு இடத்துல கூட அப்படின்றது வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயமா நாம் தமிழ் கட்சிக்கு இல்லையா? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு மூலயமா எல்லாருக்கும் என்னோட நன்றிகளும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இதற்காக கடுமையாக உழைத்த அத்தனை உறவுகளுக்கும், எங்களை நம்பி வாக்களித்த எங்கள் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் இதன் மூலயமா நன்றி தெரிவித்தோம். நிச்சயமா எங்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் தான். நாங்கள் எதிர்பார்த்த வாக்கு சதவீதம் வரல. நாங்கள் எதிர்பார்த்தது ஒரு 12% 15% வருங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த தடவை அதற்கான ஒரு தொடக்கமாக தான் நாங்கள் இதை நினச்சிக்கிறோம். 8.24%ங்கிறது பெருவாரியான நீங்கள் கேட்ட கேள்விக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் தேவைப்படுது. மக்கள் வந்து முதல்ல வந்து இந்த கட்சியை அங்கீகரிக்கணும். இந்த கட்சி நமக்கான கட்சி, நமக்காக தொடர்ந்து நம்மோட எல்லா நல்லது கெட்டது எல்லா விஷயங்களிலும் நம்மோடு நிற்கிறாங்க, நமக்காக துணை நிற்கிறாங்க. இன்னும் இது என்ன காட்டுது அப்படின்னா, இன்னும் நம்ம மக்களோடு இன்னும் நெருங்கி போகணும். மக்களுக்கான பிரச்சனைகளை, மக்களுக்கான தேவைகளை நாம் தமிழர் கட்சி முன்னின்று அதை வந்து மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லணும். இல்லைன்னா அது அவர்களுக்காக துணை நின்று போராடி ஆர்ப்பாட்டம் செய்தோ இல்லை போராட்டம் செய்தோ அதை பெற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இந்த நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து நிற்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இன்னும் வீரியமாகவும் வேகமாகவும் தொடர்ந்து நாம் செயலாற்றலாம். உறுதியாக 26 தேர்தலில் குறைந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 சீட்டுகளை பிடிக்கிறதுக்கான இப்போதைக்கு இருக்கும் நிலைமையை நான் சொல்கிறேன். நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரும் வாக்கு சதவீதத்தை வச்சு அப்படியே நீங்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்கள் கணக்கீடு செய்ய முடியாது. அந்த தேர்தலோட இதுவே வேற, வியூகம் வேற, அவர்களுக்கான களம் வேற. அதனால அதை நீங்கள் அப்படியே ஈக்குவல் சரி சமமாக பார்க்க முடியாது. நிச்சயமாக இந்த 8.2%ங்கிறது என்னை பொறுத்தவரை இது வந்து சட்டசபை தேர்தலுக்கு 16-20% பிரதிபலிக்குங்கிறது எங்களோட கருத்து. இப்போ நீங்கள் பலம் தேவைப்படுதுன்னு சொன்னீங்க இல்லையா? பலம்னா இப்படி பொருளாதார பலம் எடுத்துக்கலாமா, இல்லை இன்னும் உறுப்பினர்கள் சேரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மக்களுடைய ஆதரவு பலம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? எது பலம்? இல்லை, இதில் மூணுமே நீங்கள் சொன்ன மூணுமே அதில் அடங்கியிருக்கு. முதல்ல வந்து பொருளாதார பலம். ஏன்னா இந்த தேர்தலே நாங்கள் ரொம்ப கடுமையாக ரொம்ப பொருளாதார சிக்கலில் தான் நாங்கள் இந்த தேர்தலே சந்தித்தோம். ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் அடிப்படை தேவைகள் கூட எங்களால் பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையில தான் கடுமையாக நாங்கள் உழைத்தோம், இரவு பகல் பாராமல். அப்போ அந்த பணம்ங்கிறது வந்து எங்களோட, ஏன்னா குறுகிய காலகட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து சின்னம் மாற்றப்பட்டது. சின்னம் பழைய சின்னத்தில் பல சுவரொட்டிகள் அடிக்கப்பட்டது, இப்போ விளம்பரங்கள் செய்யப்பட்டு எல்லாம் தயாராக இருந்த நிலையில் எங்களுக்கு அடுத்ததாக சின்னம் மாற்றப்பட்டது. ஸோ இது எல்லாமே எங்களுக்கு புதுசாக வரும்போது எங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தது. அதையும் தாண்டி ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள உறவுகள் மிக துரிதமாகவும் மிகவும் இரவு பகல் பாராமல் மிகவும் எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு போர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்களோட வேகம் இருந்தது, எங்களோட உழைப்பு இருந்தது, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் அடுத்ததாக நீங்கள் சொன்ன அந்த கட்டமைப்பு வளம், அது வந்து
எப்படி நம்ம ஒரு உறுப்பினர்களா சேர்றதை தாண்டி ஒரு கட்டமைப்பு வலுவா இப்ப 2 திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா 50-60 ஆண்டு காலமாக வேரூன்றி நின்று உள்ளாட்சி தேர்தல் எல்லாத்துலேயும் அவர்கள் இடத்தை பிடித்து அங்கு வந்து ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு பூத்துக்கு 50 பேர்லேருந்து 100 பேர் நிற்கிறாங்க. இன்னைக்கு நடந்து முடிந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் நீங்க பார்த்தீங்கன்னா கரூர் பாராளுமன்றம் 52 வேட்பாளர்கள் 52 வேட்பாளர்கள் போட்டிட்டாங்க. அதுல குறைந்தது 10 பேர் மேல வந்து சுயேட்சை வேட்பாளர்களாக திமுக நிறுத்தினாங்க. வாக்கு பிரிக்கிறதுக்கு பிஜேபி 10 பிஜேபியும் சரிசமமாக சுயேட்சை வேட்பாளர் நிறுத்தி உள்ள வர்றாங்க. அப்போ ஒரு தேர்தலை அவர்கள் எப்படி சந்திக்கிறாங்க, எந்த மாதிரியான வியூகங்கள் மாறுதுன்னு பாருங்க. அப்போ நிச்சயமாக அந்த கட்டமைப்பு பலங்கிறது உறுதியாக ஒரு கட்சிக்கு தேவையாக இருக்கிறது. அதை விரைந்து அண்ணன் அவர்கள் தலைமையில நிச்சயமா அண்ணன் இப்போ அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளைக்கும் வந்து கொடியேற்றுறதுலேருந்து எல்லாமே அது விரைந்து வேகமாக செயல்கள் இருக்கிறன. ஆனால் சற்று தாமதமாக தான் ஆகும். இந்த இடத்தை அவர்கள் பிடிப்பதற்கு குறைந்த காலம் 60 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அப்போ இதை நோக்கி தான் எங்களோட பயணம் இருக்கு. விரைந்து நிச்சயமாக அதை அந்த அண்ணன் சொன்ன மாதிரி எவ்ரி பூத் 10 யூத்துங்கிறத கொண்டு வந்து நான் நிரப்பிக்கிட்டு தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஒரு 70% பூத்துக்கு வந்து ஓவரால் எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து ஆட்கள் போட்டாச்சு. ஆனால் அதை தாண்டி இப்போ செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் நிறையா இருக்கு. பூத்துக்கு ஆள் போடுறது ஒன்று, பூத்துக்கு 10 பேர் நிற்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அதிகார ஸ்ப்ரே நடக்குது. ஒவ்வொரு பூத்துலையும் அவர்களோட ஆதிக்கம் அதிகமாக ஆகுது. அப்போ அதை சமாளிக்கக்கூடியது அது மேலே இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்காளர்களோட புகைப்படமோடு சேர்ந்த எல்லா அட்டையும் தேர்தல் ஆணையம் கொடுக்கும். அது வந்து அங்கீகரிக்க பட்டியல் கட்சிகளுக்கு கிடையாது. ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ நேராக யார் வாக்காளர் எங்கே இருக்காங்க, அவங்களோட தொடர்பு, அவங்களை பார்க்கறதுக்கான அவங்க உண்மையாகவே அந்த வாக்காளர் அங்கே தான் இருக்காங்கிறதுக்கான எல்லா யுக்திகளையும் அவர்களை நேரடியாக நெருங்கி பேசக்கூடியதும் அவர்களை மாற்றக்கூடிய பணிகளை செய்வதற்கும் இது ரொம்ப உபயோகரமாக இருக்கும் இனி வரும் காலங்களில். இப்போ நீங்களுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, விசிகாவும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா ஒரே டைம்ல வந்திருக்கீங்க. அவங்க கிட்டத்தட்ட தேர்தல் அரசியலில் மட்டுமே 30 ஆண்டுகளுக்கு மேலா திரும்ப வந்து இருக்காரு. நீங்க 8 ஆண்டுகள்ல வந்து இடத்த வந்து அங்கீகரிப்பு கட்சியா மாறி இருக்கீங்க. எப்படி பாக்குறீங்க விசிகாவோட வளர்ச்சியை? இல்லை, விசிகாவின் வளர்ச்சி ஆரோக்கியமானது. அது இந்த நிலத்துக்கு தேவையானது தான் நான் சொல்றேன். அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து அண்ணன் திருமாவர்கள் குரல் கொடுத்து வந்திருக்கிறதும் அவர்கள் இன்னும் முன்பாகவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆயிருக்கலாம். தெரிஞ்ச கூட்டணிகள் இவர்கள் இங்கும் அங்கும் மாறி மாறி கூட்டணி அமைந்தனால காரணங்களாக தான் இருக்குமே தவிர, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மிக்க மகிழ்ச்சி தான். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. இப்போ நாம் தமிழருடைய வளர்ச்சின்றது ஒரு கெடுதலானது. நாம் தமிழ் கட்சி வளர்றது ஜனநாயகத்துக்கே ஆபத்து, தமிழ்நாட்டுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் பார்க்குறேன் அப்படின்னு தமிழ் சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவன் தான் சொல்ல விரும்புகிறேன். அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன். அரசியல் புரிதல் இல்லாத ஒரு இடத்துல அந்த பாஜக கட்சி இன்னைக்கு வந்து நிற்கிது. ஒரு சாதியையும் ஒரு மதத்தையும் வைத்துக்கொண்டு மட்டுமே இந்த தமிழ்நாட்டில் தன்னை ஆட்சி பிடிச்சிடலாம், அவர்களை எப்படியாவது மடைமாற்றி நம்ம கணவர்களாக மாற்றி விடலாங்க ஒரு கற்பனை குதிரையை ஓட விட்டுட்டு அவங்க நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி சிந்தனைகள் தான் வரும். ஒரு நேர்மையாக ₹1 பணத்தை கொடுக்காம அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, அதுக்கடுத்து இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, எச் ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, ஐயா செல்வ பிறந்தைகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அப்ப இவர்களுக்கெல்லாம் ஒரு அச்சம் உருவாயிருச்சுன்னு அர்த்தம். நாம் தமிழரின் வளர்ச்சியை கண்டு இவர்களுக்கு மிகப்பெரிய அச்சம். ஏன் அப்படின்னா ₹1 காசு திமுக இருக்கா? நிச்சயமாக இருக்கு. 7% வாக்குகளை எடுத்திருக்கோங்க. இந்த தடவை திமுக வாக்குகள் சரிந்திருக்கிறன. 24 தேர்தல்ல இருந்து 21 தேர்தல்ல இருந்து இந்த தேர்தலுக்கு 7% வாக்குகள் சரிந்திருக்கின்ற. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு அச்சத்தை தானே வரும். ₹1 காசு கொடுக்கல, எங்கேயும் மிகப்பெரிய விளம்பரம் இல்லை, வேட்பாளர்கள் யாருன்னே தெரியாது, இதற்கு முன் அறிமுகம் இல்லாத வேட்பாளர்கள், எங்களுக்கு சின்னத்தை கடைசி நேரத்துல மாத்திட்டீங்க. இத்தனை இடையூறுகள் கொடுத்தும் ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, இவ்வளவு உழைப்பை கொட்டியிருக்காங்கன்னா இவங்களுக்கு நிச்சயமா அச்சம் தான். இவங்களால வெளிப்படையா சொல்றேன், இந்த 40 இடத்துல நீங்க ஜெயிச்சும் வெற்றியை கொண்டாட முடியும்னு நினைக்கிறீங்களா? அந்த வெற்றி உண்மையான வெற்றியா? யோசிச்சு பாருங்க. அந்த வெற்றிக்கு அவங்க தார்மீக உரிமை கொண்டாட முடியுமா?
அதுல எத்தனை கட்சியோட கூட்டணி இருக்கு, எவ்வளவு பணம் அங்க செலவழிக்கப்பட்டிருக்கு, எத்தனை வன்முறை கட்டவிழ்த்து சாதிகள் மதங்கள் எத்தனை பேரை துண்டாடி இருக்கீங்க. அப்ப இது எல்லாம் இல்லாம ஒரு தூய அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை எடுத்து அண்ணன் சீமான் என்ற ஒற்றை மனிதன் கொண்டு வந்து இவ்வளவு பெரிய கட்சியை கட்டமைத்து எந்த பின்புலமும் இல்லாம பணபலமும் இல்லாம கொண்டு வந்து ஒருத்தர் நிறுத்தி 8.24% வாக்கு வாங்கியிருக்கும் போது எல்லாத்துக்கும் அச்சமா தான் இருக்கும். அவர்களுக்கு இந்த பயம் இருக்கதான். அது அதிமுகவுக்கு இருக்கு, திமுகவுக்கு இருக்கு, காங்கிரஸுக்கு இருக்கு, பாஜகவுக்கு இருக்கு. இவர்களுக்கு மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது. இந்த கட்சி வளர்ச்சி வரும்போது அவங்களுக்கு அது ஆரோக்கியமா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பாதையை நோக்கி செல்வாங்க. மக்களை வந்து எந்த ஒரு இலவச திட்டங்களுக்கோ இல்லை அவர்களை ஏமாற்றி எப்படி சொல்றது, ஒரு ஒரு சாதிய இப்ப நான் சொல்றோம்ல, பாஜக திமுக வந்து என்ன சொல்லி வாக்கு கேட்டுச்சு, நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பாஜக உள்ள வந்துடும் சொல்லி கேட்டுச்சு. இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்கள் இல்லாமல் சிறுபான்மையர்களை ஏமாற்றாமல் அவர்களுக்கான சரியான அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களுக்கான நீங்க பிரதிநிதித்துவத்தை கொடுக்கலையே, நீங்கள் சிறுபான்மையர் ஓட்டை தான் வாங்குறீங்க தவிர அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இன்னும் கொடுக்கப்படவில்லைங்கிறதா உண்மை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, பாஜக வந்துடும் அதனால நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்குறேன், உங்களுக்கான 3 MP சீட் கொடுக்குறேன், இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம்ல, ஏன் செய்யல? சிறுபான்மையருக்கு வந்து திமுக எதுவுமே செய்யலன்றீங்களா? நிச்சயமாக செய்யல. எத்தனை நீங்க 40 சீட்ல எத்தனை பேருக்கு சிறுபான்மையருக்கான இடம் கொடுத்துருக்காங்க நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சொல்லுங்களேன். ஒரு இடமும் இல்ல, ஒரு இடமும் கொடுக்கல. இப்போ மஸ்தான் இருந்தாரு, அவரையும் தூக்கிட்டாங்க. தேர்தல் முடிஞ்சுச்சுல்ல, இனிமே தேவை இருக்காது, அதனால அவரையும் தூக்கிட்டாங்க. இப்படிதான் திமுகவோட செயல்பாடுகள் இருக்கும். கடைசி நேரத்துல வேற வழியே இல்லை அப்படின்னு இவங்களும் போய் மறுபடி திமுகவிடம் சரணடைகிறது தான் இவர்களுக்கான ஒரு பெரிய வாக்கு வங்கியை அவர்களிடம் சேர்த்து வச்சிருக்கு. இப்போ சமீப நாட்களாக வந்து விஜய் சீமான் இணைவார்களா, இணைஞ்சிட்டாங்க, பேசிட்டாங்க, வரும் தேர்தலில் கை கோர்க்க போறாங்க அப்படின்ற விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டே வருது இல்லை? உண்மையாவே என்ன நடக்குது? இதெல்லாம் பேசியிருக்காங்களா? இல்லை, சமூக ஊடகங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படி தோணுது அப்படின்னா, ஒருவேளை இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம், பேச்சுவார்த்தைக்கான தொடக்கம் இருந்திருக்கலாம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அண்ணனிடத்திலிருந்து தலைமையிலிருந்து அறிக்கை வரும் வரை நாம் எதையுமே யூகத்தின் அடிப்படையில் எதிர்பார்க்கலாம். இருக்கா? அண்ணன் ஒரு விகடன் பேட்டியிலன்னு நினைக்கிறேன், அதுல அண்ணன் சொல்லியிருந்தாங்க. ஆமா, சொல்லியிருந்தாங்க. வரவேற்கத்தக்கது. அண்ணன் ஒரு தூய அரசியலை எடுத்துக்கொண்டு வந்து சித்தாந்தம், நான் ஏற்கனவே நம்மளோட நேர்காணல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் முன்னாடியே. இது ரொம்ப முன்கூட்டியே நம்ம வந்து எதையும் கணிக்க முடியாது. இந்த கூட்டணி அமைந்தால் அது எப்படி இருக்கும் என்றதை நம்ம வந்து இப்போவே ஆரோடம் சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட சித்தாந்தம், கொள்கை, எப்படியான நிலைப்பாட்டோட வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தலைமை என்ன முடிவு பண்ணுதோ தலைமைக்கு கட்டுப்பட்டு நம்ம அதுக்கு அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போக வேண்டியதுதான். அப்படி இருந்தா ஏற்றுக்கொள்ள முடியும். மக்கள் ஏத்துப்பாங்களா? இப்ப விஜயும் சீமானும் இணைந்தால் மக்கள் முதல்ல ஏத்துப்பாங்களா? இல்ல, என்ன நான் இப்படி யோசிக்கிறேன், நான் ஒரு பொது மனிதராக நான் யோசிக்கிறேன். அவர் மேல எந்த ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸும் இல்லைல்ல. இப்போ யாரையும் வந்து ஒரு கை நீட்டி இவர் வந்து ஊழல் செஞ்சுட்டாரு, இவர் வந்து மக்களுக்கு எதிராக நிற்கிறாரு, மக்களோட ஒரு திட்டங்களுக்கு எதிராக நின்றுருக்காரு அப்படிங்கிற எந்த ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் இல்லாம போது இப்போ முன்கூட்டியே நம்ம வந்து மக்கள் இவர்களை ஏற்றுப்பாங்களா இல்லையாங்கிற அந்த கோணத்துக்குள்ள நம்ம போவோம் நான் நினைக்கிறேன். இல்லை, நான் எதுக்காக அந்த கேள்வி கேட்டேன்னா, இப்போ நிறைய பேர் என்ன சொல்றோம், விஜய் என்ன பண்ணாரு, அவர் சினிமா நடிக்கிறது தானே, அவரு சினிமாலேருந்து பணம் சம்பாரிச்சிட்டாரு, அதை வந்து அரசியல போட போறாரு. சீமான் வந்து இது ஆரம்பத்தில் சினிமா எடுத்தா கூட ஒரு முழுக்க அரசியல் தானே இருக்காரு. நாளைக்கு இவர் வந்துட்டா முதலமைச்சராக விஜய் அவர்களும் துணை முதலமைச்சராக சீமான் அவர்களும் ஒரு கேண்டிடேட்டா முன்னிலைப்படுத்துறாங்கன்னா மக்கள் ஏற்றுப்பாங்களா, இல்லை உங்க நிர்வாகிகள் தான் ஏற்றுப்பாங்களா, நாம் தமிழ் ஏற்றுப்பாங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, அண்ணன் ஏற்கனவே பேட்டியில் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் வந்து நம்ம வந்து கற்பனைகள் தான். அண்ணன் கேட்கும்போது ஒரு கேள்வி கூட சொன்னாங்க, விஜய் அவர்களுக்கு உங்கள் இதில் என்ன பதவி கொடுப்பீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பேன்னு. இதெல்லாம் வந்து முன்கூட்டியே நம்ம வந்து ஏதாவது ஒரு சைன் ஆஃப் பாசிட்டிவ் சைன் இருக்கு அப்படிங்க நினைக்கும் போது நம்ம நிச்சயமா நம்ம அதை பத்தி இன்னும் விவரமாகவும் விரிவாகவும் பேசலாம். இப்போ விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் சேரக்கூடாதுன்னு சில பேர் நினைக்கிறதா சொல்றாங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, சொன்னது மாதிரிதான்
அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அது வந்து அதை வந்து அவர் வந்து சரியாக பயன்படுத்தி அந்த ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து இந்த மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதோட தொடக்கத்தில் அவர் செய்த நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு விருது வழங்கினதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கல்வி இயக்கம் திறந்ததாக இருக்கட்டும், இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு சரியான பாதையில் செல்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு கட்சியாக இன்னும் சரியான கொள்கைகளை திட்டமிடலை, வகுக்கலை. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த செயல் திட்டம்லாம் தொடங்கி நடக்கும்போது இது வந்து ஒரு தவறான ஒரு செயலாகவோ இல்லை இதனால் ஒரு மக்களிடையே ஒரு பின்னடைவு வரும், மக்கள் வந்து தன்னை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாளுங்கிற நிலைக்கு தள்ளுமோ அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. என்னுடைய கேள்வி, சீமானவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்துடக்கூடாது, ஏன்னா சேர்ந்துட்டாங்கன்னா வெற்றி பெற்றுருவாங்க, ஒரு பெரிய வாக்கு அவங்க கிட்ட போயிடும், அது இருக்கத்தானே செய்யும், அப்படி நினைக்கிறாங்களான்னு கேட்குறேன். அது இருக்கத்தானே செய்யும். இப்போ ஒரு மாஸ் ஒரு ஹீரோ ஃபீல்டில் இன்னைக்கும் நம்பர் 1ல இருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு நபர், அவரோட திரை கவர்ச்சி, அவரோட மக்களோட ஈர்ப்பு, இதெல்லாம் சேர்ந்து இவங்க 2 பேரும் சேரும்போது அண்ணனும் இப்போ இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் இருக்கக்கூடிய இதையும் அவங்க பொருத்தி பார்த்து யோசிக்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு இன்னும் ஒருபடி மேலே திருமாவளவன் வந்தால் கூட சரியா இருக்குங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான இன்னும் பாமகவும் சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்செல்லாம் அடிப்படுது. இது எல்லாமே ஏர்லி ஸ்டேஜ் தான். சொல்றது எல்லாமே வந்து திராவிட கட்சியில விட்டுட்டு நம்மளாம் சேர்ந்து நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? இது எங்களோட நிலைப்பான்மை அப்படித்தானே இருந்தது. முதல்ல தமிழ் தேசியமா திராவிடமாங்கிறது தானே ஒரு கோட்பாடை தானே கொஞ்சம் நின்றுது. திராவிடம்ங்கிறது இது மாயை, இந்த தமிழகத்தை ஆளுகிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு வார்த்தை தான், ஒரு தத்துவம் தான் அப்படிங்கிறது தானே எங்களோட நிலைப்பாடு. அப்ப இதுவரைக்கும் இந்த மண்ணில் ஆண்டு இவர்கள் செய்த பல விஷயங்களும் கண்முன்னே வருது இல்ல. என்ன திட்டங்களால, என்ன விஷயங்களால இந்த மக்கள் முன்னேற்றம் அடைந்திருக்காங்க, இல்லை எதை சொல்லி இவங்களுக்கு வாக்கு வாங்கி இன்னும் மக்களை வந்து அதே நிலையிலே வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இல்லையா திட்டவட்டமா. ஸோ அப்படிங்கும்போது இதை தாண்டி ஒரு சித்தாந்தம் இன்னைக்கு வந்து எழுச்சி பெற்று மேலே எழுங்கி வலுது தமிழ் தேசியங்கும் போது இதை அரவணைத்து வரக்கூடிய சக்திகள்லாம் நம்ம ஒன்றிணைத்து போறதுல ஒன்றும் தவறு இல்லையே. பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. மிக்க நன்றி.